எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 1.5 கோடி மீனவ மக்களின் வாக்குகளை அரசியல் அதிகாரமாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கம் மேற்கொள்ளும் என தேசிய தலைவர் மாக்கி சங்கர் தெரிவித்துள்ளார். சிந்தனை சிற்பி மாவே சிங்காரவேலர் அவர்களின் 166வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி காசிமேடு மீன்பிடி துறைமுகம் காசிமேடு ஏலக்குடம் அருகில் நடைபெற்றது. இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தினுடைய தேசிய தலைவர் மாவீரன் மாக்கி சங்கர் அவர்களின் தலைமையில் சிந்தனை சிற்பி மாவே சிங்காரவேலர் அவர்களின் 166வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய தலைவர் மாக்கி சங்கர், ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் மீனவ மக்களின் கோரிக்கைகளை புறந்தள்ளி அவர்களின் வாக்குகளை பறிப்பதிலேயே கவனம் செலுத்துவதாகவும் 1.5 கோடி மீனவர்களின் வாக்குகளை அரசியல் அதிகாரமாக மாற்றுவதற்கு தேவையான விஷயங்களை இந்திய மீனவர் நல முன்னணி சங்கம் மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். மீனவர் நல முன்னணி சங்கத்தின் சார்பாக சுதந்திர போராட்ட வீரர் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 166வது பிறந்த நாள் விழாவை சென்னையில் உள்ள அவரது சிலைகள் 10 இடத்தில் மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை இந்திய மீனவ நல முன்னணி சங்கத்தின் சார்பாக வழங்க இருக்கின்றோம். முதல் கட்டமாக ஐயாவின் சிலையில் தொடங்கி இருக்கின்றோம். எங்கள் வருகின்ற காலங்களில் மீனவர்களுக்கென்று இருக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் பலமுறை வலியுறுத்தினோம். அரசாங்கத்தில் ஆண்டவர்களையும் ஆளுகின்றவர்களையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். யாரும் செவிசாய்க்கவில்லை. செவிசாய்த்தால் இந்த வருகின்ற எலெக்ஷனில் தேர்தலில் எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவர்களின் வாக்குகள் எந்த பக்கம் யாருக்கு செலுத்துவது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு இலக்காக இருக்கும் என்பதை இந்த தருவாயில் எங்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் அவரது நிலையிலிருந்து கூறிக்கொள்கிறோம். மலையக்காடு முதல் கன்னியாகுமரியில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களின் வாக்கும் தெற்கில் உள்ள அதாவது உள்நாட்டு மீனவர்களின் வாக்கும் சேர்த்து குறைந்தது 1.5 கோடி வாக்குகளை கொண்ட இந்த சமுதாயத்தில் ஆளுகின்றவர்களும் ஆண்டவர்களும் எங்களை வஞ்சிக்கின்ற காரணத்தால் இந்த வருகின்ற எலெக்ஷனில் எங்களுக்கென்று ஒரு தனி அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே வருகின்ற காலம் எங்களுடைய மீனவர்களின் காலமாக மாறும் என்பதை இந்த தருவாயில் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேசிய பொதுச் செயலாளர் என் தியாகராஜன், தேசிய பொருளாளர் கே ஞானசேகரன், தேசிய துணைத் தலைவர் ஆர் ராஜ்குமார், தேசிய அமைப்பு செயலாளர் ஆர் தேசிங்கு, மாநில தலைவர் ஜி ரகு, சமூக ஆர்வலர் டி சகாயராஜ், மாநில இளைஞரணி தலைவர் எஸ் அருள்செல்வம், மத்திய மாநில அமைப்பு செயலாளர் புல்லட் என் ரங்கநாதன், மாநில மகளிர் அணி தலைவி ஜி கண்ணகி, சட்ட ஆலோசகர் கே கண்ணன் BABL, சட்ட ஆலோசகர் ஆர் முத்துவேல் BABL, சட்ட ஆலோசகர் வி லேகா BABL, சட்ட ஆலோசகர் ஜே ரூபினி BSc LLB, சட்ட ஆலோசகர் எல் கொடியரசன் BABL, சட்ட ஆலோசகர் ஆர் ராஜ்குமார் BABL உள்ளிட்டோரும் RK நகர் தச்சர் ஆர் பாஸ்கர், தென்பாண்டியன் டி புஷ்பராஜ், கேட்டரிங் DV கன்னியப்பன், லட்சுமிபுரம் ஆர் குமார், எம் மாரிமுத்து MA, வி தினேஷ்குமார், கடலூர் B சுக்கூர், BS சிவா, கொண்டிக்குப்பம் B ஆறுமுகம், கே பிரதீப், கே பிரதீஷ், சங்கு ஆர் ஹிட்லர், என் பிரபாகரன், கே செந்தில்குமார், தூத்துக்குடி ஏ மைக்கேல் ரீகன், தருவைக்குளம் ஏ செல்வசேகர், வி மணிகண்டன், டி இளங்கோவன், கீழக்கரை எஸ் சையத் அப்துல் ரஹ்மான், ஆர் ராதாகிருஷ்ணன், ஆர் சம்சுதீன் உள்ளிட்ட இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்களை தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தேசிய தலைவர் மாவீரன் மாக்கி சங்கர் அவர்களின் தலைமையில் வழங்கினர்.